ஹாய், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கற்பூரவல்லி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த கற்பூரவல்லி சட்னி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கற்பூரவல்லி இலை. இந்த கற்பூரவல்லி இலையை வந்து ஓமவல்லி அப்படின்னும் சொல்லுவாங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்தாலோ இல்லை பெரியவங்களுக்கோ இதை வந்து கஷாயம் வச்சு கொடுப்பாங்க. இதோட சாறு எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது அந்த சளி எல்லாமே கரைஞ்சிரும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, உளுத்தம்பருப்பு, தேங்காய், கடுகுளுந்து, சீரகம், மிளகு, புளி, பச்சை மிளகா, எண்ணெய், உப்பு. கற்பூரவல்லி இலையை பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஆராய்ச்சி பண்ணும் போது இது வந்து மார்பக புற்றுநோய் வர்றதை தடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏராளமான மருத்துவ குணங்கள் அடங்கி இருக்கிறது இந்த கற்பூரவல்லி இலை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை உணவுகளில் சேர்த்துக்கலாம். முதல்ல கடாய் வச்சு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். இதை வந்து நம்ம வறுத்துக்கலாம். நம்ம வந்து கற்பூரவல்லி இலையை வந்து அப்படியே சாப்பிட பிடிக்காது நிறைய பேருக்கு. அதனால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக நம்ம இதை சேர்த்துக்கிறோம். மிளகு, சீரகம், தேங்காய், பச்சை மிளகா எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். புளி சேர்த்துடலாம். புதினா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை. இப்போ எல்லாத்தையுமே லைட்டாக வறுத்துருங்க. அடுத்தது கொத்தமல்லி, கற்பூரவல்லி இலை. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது வந்து டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்குன்றதுனால தான் நான் வந்து புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே வந்து டைஜஷன் பிரச்சனைக்கு ரொம்பவே நல்லது. எந்த ஒரு வயிற்று பிரச்சனையும் கொடுக்காது. இப்போ இது எல்லாத்தையும் வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம மிக்சரில் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை அரைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கற்பூரவல்லி இலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. கடுகுளுந்து, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த சுவையான மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச கற்பூரவல்லி சட்னியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.